கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தென்னிந்திய திருச்சபை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்த தலைப்பு போதை பழக்கத்திலிருந்து விடுதலை. அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்ட ராஜகுல துறைமார்களில் ஒருவனாக இருந்தான். கல்தையரின் எழுத்தை கற்பித்து அவர்களை ராஜாக்களுக்கு ஆலோசகர்களாக நிறுத்தும்படிக்கு நேபுகாத்நேச்சார் தெரிந்து கொண்ட முதல் தரமான வாலிபரில் ஒருவனாக இருந்தான். அவர்களுக்கு ராஜ போஜனமும் ராஜா குடிக்கும் திராட்சரசத்தின் ஒரு பங்கும் உணவாக நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த உணவு யூதர்களின் பாரம்பரியத்தின்படி அவர்கள் புசிக்கும் உணவில் இருந்து வேறுபட்டது. இவர்கள் புசிக்கத்தகாது என்று குறிப்பிட்டிருந்த அநேக உணவு வகைகள் அதில் சேர்க்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒரு பயபக்தியோடு வளர்க்கப்பட்ட இந்த தானியேல் பிரதானிகளின் தலைவனிடத்திலே ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தானியேல் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான். அநேக காரியங்கள் மனுஷர்களை தீட்டுப்படுத்தும். அது நாம் இருக்கும் சூழ்நிலைகளில் அப்படித்தானே இருக்கிறது, எனவே அதோடு நாம் ஒத்து போக வேண்டியதானே என்று இல்லாமல் நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தேவன் நமக்கு நியமித்த நியமங்களின்படி வாழ வேண்டும். இன்னைக்கு மதுபானத்தை குறித்தும் மதுபான பழக்க வழக்கங்களை குறித்தும் அநேகருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. வேதாகமத்திலே எங்காவது மதுபானம் பண்ணக்கூடாது என்று போட்டிருக்கிறதா என்று இந்நாட்டு குடிமகன் ஒருவர் என்னிடத்தில் கேட்டார். ஒருவர் அல்ல, இன்றைக்கு எல்லாரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். 10% குறைவானவர்கள் தான் தமிழ்நாட்டிலே குடிகாரர்களாக இருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய எண்ணிக்கை. ஆனால் இவற்றுக்கு மத்தியிலே ஒழுக்கம் உள்ளவர்களாக மதுபானம் பருகாதவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். வேதாகமத்திலே 10 கட்டளைகளில் ஒன்றாகவோ அல்லது பிற கட்டளைகளில் ஒன்றாகவோ மதுபானம் பண்ணாதே, அது பாவம் என்று போடவில்லை. ஆனால் மதுபானம் பண்ணுவதனால் ஏற்படும் அநேக தீமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் இது தீயது, இது நல்லது என்று பிரித்தெரியும் உணர்வை கர்த்தர் நமக்கு தந்து தீமையானவைகளை விட்டு விலக வேண்டும் என்று கற்பிக்கிறார். முதலாவது நீதிமொழிகள் 20:1. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அப்படினால் நாம் ஞானம் உள்ளவர்களாக இந்த உலகத்தை ஜீவனம் பண்ணி கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதானே தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஞானமற்ற செயலாகிய இந்த மதுபானத்தை பருகக்கூடாது என்று இதிலே எச்சரித்திருக்கின்றார். ஓசியா 4:11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். ஒருவன் தேவனுக்கு அடிமையாக இருப்பதற்கு பதிலாக இந்த பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகும் போது அவன் பாவம் செய்வான். வேசித்தனம் நேரடியாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. திராட்சரசமும் மதுபானமும் தீமை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல பதவி வகிப்பவர்களுக்கு, உயர்வான நிலையிலே இருப்பவர்களுக்கு மதுபானம் பண்ணுவது தகுதியற்ற செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23:29-32. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். சரீரத்திலும் ஆத்துமாவிலும் அநேக வேதனைகளை ஒருவர் குத்திக் கொள்வதற்கு இந்த மதுபானம் ஒரு காரணம் என்று விரிவாக இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தீமைகள் நிறைந்த ஒன்றை நாம் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை அழைக்கின்றார். நம்மிலே யாரும் குடியனாகவும் குடி வெறியனாகவும் காணப்படக்கூடாது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனை நாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். மதுபானம் மனுஷரை தனக்கு அடிமைப்படுத்தும். ஏசாயா 5:16. சாராயத்தை நாடி அதிகாலைமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
நீதிமொழிகள் 31:4 திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லெமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. நாம் இன்றைக்கு வசதிப்பட்டவர்கள் அது குடிப்பது வசதிப்பட்டவர்களுடைய ஒரு வழக்கம் தானே. வேறு எப்படி பணத்தை செலவழிப்பது? பணத்தை செலவழிப்பதற்கு ஆயிரம் நல்ல வழிகளை கர்த்தர் வைத்திருக்கின்றார். தன்னைத்தானே தன் சரீரத்தை கெடுத்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்கிறவர்கள் அநேகர். மதுபானம் பண்ணும்போது மதுபானத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அவ்வப்போது குடிப்பது ஒன்றும் தவறல்ல, அதிகம் குடிப்பதுதான் தவறு என்று சிலர் சொல்லுவார்கள். அதிகம் என்றால் எவ்வளவு? அது அவர் குடிக்கிற அளவு. அந்த அளவுக்கு மேல குடித்தால் தவறு, அவர் குடிக்கிற அளவுக்கு குடித்தால் அது தவறு இல்லை என்று அநேகர் வாதிடுவார்கள். ஒரு சமயத்துல அரசாங்கத்திலிருந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்காக சில அரசு ஊழியர்கள் கிராமங்களுக்கு சென்று ஜனத்தொகை கணக்கெடுப்பு எடுத்தார்கள். அதிலே உள்ள படிவத்திலே குடிக்கு அடிமையானவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி வந்திருந்தது. அப்பொழுது ஒரு வீட்டிலே அந்த அம்மா சொன்னார்கள், எங்க வீட்டுக்கார மகா குடியேன்யா, அதை எழுதிக்கோங்க என்று சொன்னார். அப்படியே அது ஒரு டிக் அடித்து அதை குறித்துக் கொண்டு அடுத்த வீட்டுக்கு சென்று வந்து விட்டார்கள். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆள் வந்தார். வந்து இந்த கணக்கெடுப்பை செய்த அந்த பணியாளரிடத்திலே, நீங்கள் என்னை குடிக்கு அடிமையானவன் என்று எழுதிவிட்டு வந்து விட்டீர்களாமே, நான் ஒன்றும் குடிக்க அடிமை இல்லை என்று சொன்னான். அப்பொழுது நான் தலையிட்டு, ஐயா நீங்க குடிப்பதில்லையா என்று கேட்டேன். குடிப்பேன், அவ்வப்போது குடிப்பேன். தினம் சாயந்தரம் 7 மணி ஆனப்பதான் நான் குடிப்பேன். காலையில இருந்தே குடிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். எவ்வளவு குடிப்பீங்க? துட்டு இருக்க வரை குடிப்பேன், அதுக்கு மேல குடிக்க மாட்டேன். அதுக்கு மேல தரமாட்டான்ல. அப்புறம் வீட்டுக்கு தான் 100 ரூபா கொடுத்துருதேன் இல்ல, வீட்டுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு மீதி எல்லாம் குடிச்சு தீக்கிறவரு நான் குடிக்க அடிமை இல்லை என்று சொல்லுகின்றார். உடனே நான் இந்த அம்மா இடத்துல, ஏமா கொடுங்க உங்க ரிஜிஸ்டர் பார்ப்போம் என்று சொல்லி ரிஜிஸ்டர் வாங்கி, ஐயா உங்களை போடல, பக்கத்து வீட்டுக்காரனை தான் குடிகாரன்னு போட்டிருக்கு என்று சொன்னேன். உடனே அவர், அப்படியா, அவன் குடிப்பான், அவன் குடிகாரன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். நாம் இன்றைக்கு அநேகருக்கு தங்களுடைய குடிப்பழக்கத்தை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தோம். அது 3 டயர் கோச். எங்களுக்கு மேலாக இருந்த அந்த இடத்திலிருந்து ஒரு வாலிபன் தட்டு தடுமாறி கீழே இறங்கி கழிவுறைக்கு செல்வதற்காக வந்தான். அவனால் நிற்க முடியவில்லை. அங்கும் இங்குமாக முட்டிக்கொண்டு அவன் போய் வந்தான். நீங்கள் குடித்திருக்கிறீர்களா? ஏன் இந்த இளையதிலே இவ்வளவு குடித்துக் கொண்டு ட்ரெயின்ல மேல கூட ஏற முடியாமல் திணறுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கேட்டேன். உடனே அவன் கீழே உட்கார்ந்து, அது எனக்கு பழக்கமாகி விட்டது, நான் அதற்கு அடிமையாகி விட்டேன் என்று அவன் சொன்னான். நான் மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனத்திலே மிக முக்கியமான பொறுப்புகளிலே வேலை செய்தேன். பல கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்டுகள் என்னை கொண்டு அவர்கள் செய்து முடித்தார்கள். நான் அவ்வளவு கெட்டிக்காரன். ஆனால் எவ்வளவு கெட்டிக்காரனாக இருந்தாலும் சில சமயத்திலே இந்த குடிக்கு அடிமையாகி விடுவேன். முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கும்போது முந்தின நாள் நான் குடித்து விட்டு படுத்து விடுவேன். மறுநாள் எழுந்திருக்கவே மாட்டேன். எனவே அந்த ப்ராஜெக்ட் எங்களை விட்டு கை நழுவி போய்விடும். எனவே ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பல முறை எச்சரித்து விட்டு என்னை அதிலிருந்து நீக்கி விட்டார்கள். என்னுடைய கெட்டிக்காரத்தனத்தினால வேறொரு கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்தேன். அங்கும் நன்றாக பணியாற்றுவேன். குறிப்பிட்ட நாளிலே குடித்து விட்டு முக்கியமான பணிக்கு வராதனால டிஸ்மிஸ் பண்ணி விடுவார்கள். இப்படியாக 6 பெரிய கம்பெனிகளிலே நான் முக்கியமான பொறுப்புகள் வகித்து இந்த குடி என்ற ஒன்றினாலே அந்த வேலைகளை எல்லாம் இழந்திருக்கிறேன். இனி பெரிய கம்பெனி என்று எதுவும் இல்லை. கடைசியாக நான் வேலை பார்த்த கம்பெனியிலிருந்து டிஸ்மிஸ் ஆகி இப்பொழுது வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை. எந்த கம்பெனிக்கு போனாலும் அதில் ஏற்கனவே நான் வேலை பார்த்த அனுபவம், என்னை குறித்து கேள்விப்பட்ட ரெக்கார்டுகள் உண்டு. எனவே பெரிய கம்பெனிகளில் எவனும் என்னை வேலைக்கு சேர்க்க மாட்டான். அதனால் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதும் குடித்திருக்கிறேன் என்று சொன்னான். ஏன் இப்படி உங்களை சீரழித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டபோது, நான் என்ன செய்ய, நான் குடிக்க அடிமையாகி விட்டேன் என்று சொன்னான். நாங்கள் சொன்னோம், அடிமையானவனை விடுதலையாக்கும்படிக்குத்தான் தேவகுமாரன் இறங்கி வந்தார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தம்பி, ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்தவன் குதித்து குதித்து மேலே ஏறி விடலாம் என்று முயற்சி செய்தாலும் அவனாலே வெளியே வர முடியாது. அப்படியானால் மேலிருந்து ஒருவன் கை கொடுத்து தூக்க வேண்டும். தூக்கினால் உள்ளே இருப்பவன் வெளியே வந்து விடுவான். அவனோடு சேர்ந்து உள்ளேயே விழுந்து கிடக்கிறவன் அவனால தூக்க முடியாது. அதே போல
உங்களைப் போலவே குடிகாரர்களிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்டு உங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்தமுள்ள ஒருவர் தனது கரத்தை நீட்டி உங்களை தூக்கும் போது நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். அந்த கரம் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம், அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் தருகிற ரட்சிப்பை குறித்து, பாவ பழக்கங்களில் இருந்து விடுதலையாகும்படிக்கு அவர் தருகிற பலத்தை குறித்து அவனுக்கு சொன்னோம். அவன் கேட்டுக்கொண்டான். ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற இந்த இயேசு எனக்கு விடுதலை தந்தால் நான் அவரை பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து போனான். இன்றைக்கு அநேகர் தங்களை தாங்களே பாவத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வெளியிலே வருவதற்கு விருப்பம் இல்லை. அநேகர் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் வெளியே வர முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களை குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி விடுதலையாக்க வேண்டும். ஒரு வீட்டிற்கு ஜப கூட்டத்திற்கு அழைத்திருந்தார்கள். அந்த வீட்டின் உரிமையாளர் நன்றாக குடித்து தன்னுடைய வியாபாரம் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்த நிலையிலே சுகவீனம் அடைந்து ஆஸ்பத்திரியிலே சேர்த்து பல லட்சம் செலவு பண்ணி அவரை உயிரோடு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது முக்கால்வாசி சுகமடைந்து வந்திருக்கிறார். கர்த்தர் இவ்வளவாய் உயிரை கொடுத்தாரே என்று சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக அந்த கூட்டம் நடத்தினார்கள். அவர் என்னை அருகிலே அழைத்து என்னுடைய காதுகளிலே ஒன்றை சொன்னார். இந்த ஒரு முறை கடவுள் என்னை தூக்கி விடட்டும், இனிமே நான் குடிக்க மாட்டேன் என்று சொன்னார். பரவாயில்ல, நல்லதையா, ஆனா இதை ஏன்ட்ட சொல்லாம ஆண்டவர்கிட்டயே நேர சொல்லுங்க. நான் ஆண்டவருக்கு ஏஜென்ட் கிடையாது. கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். மனதார ஆண்டவரே இனி குடிக்க மாட்டேன் என்று ஒப்பந்தம் பண்ணுங்கள், அப்பொழுது சரியாகி விடுவீர்கள் என்று சொன்னேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் என்பதாக மீண்டும் அவர் நினைத்து, ஐயா, அந்த உலகத்துல எத்தனையோ பேர் தாறுமாறா குடிச்சுக்கிட்டு இன்னமும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் ஆண்டவர் தண்டிக்காம என்ன போய் குடல் வந்து கல்லீரல் வந்து ஆஸ்பத்திரியில தூக்கி போட்டு மகா வேதனைகளை கொடுத்து விட்டார். ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா, ஆஸ்பத்திரிக்கு எந்த வழியிலே போனீர்கள் என்று கேட்டேன். முன் வழியாத்தான். எந்த வழியா திரும்பி வந்தீர்கள்? முன் வழியாக. ஆனால் கொஞ்சம் பேர் முன் வழியாக உள்ளே போய்விட்டு பின் வழியாக கொண்டு போகப்படுகிறார்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஆமா ஐயா, பின்வழி பிணமாக கொண்டு போகிற வழி, அந்த வழியில நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் யார்? உங்களை விட பாவிகளா? உங்களை தண்டித்து சேர்த்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் கொஞ்ச நாள் சுகவீனத்தை கொடுத்து மீண்டுமாய் சேர்த்து சோத்திர கூட்டம் நடத்தும்படிக்கு எங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. முன்வழியா போயிட்டு முன்வழியா வந்திருக்கீங்க. இனி பின்வழிக்கு போகும் வேலையை செய்யாதீங்கய்யா. அதை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு பலத்தை தருவார். அவர் தமக்கு பிரியமான எந்த மகனையும் சிக்ஷித்து சேர்த்து கொள்ளுகிறார். அவர் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால தான் நீங்க இன்னைக்கு அவருக்கு சோத்திரம் செலுத்தும்படிக்கு உங்க வீட்டுல ஜப கூட்டம் நடத்துகிறீர்கள். எனவே இதை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். மனம் திரும்பி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள் என்று அவருக்கு சொன்னேன். யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவகுமாரன் உங்களை விடுதலையாகும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தை பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களை தூக்கி எடுத்து தம்மோடு சேர்த்துக் கொள்வார். மூன்றாவதாக, தினசரி இந்த குடி வெறியினால் சீரழிந்து கொண்டிருப்பவர்களை குறித்து நாம் அன்றாட செய்திகளிலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக கொலை, வெறி, சூதாட்டம், பண இழப்பு, வேசித்தனம் எல்லாவற்றுக்கும் இந்த குடிதான் காரணம். ஒருவர் சொன்னார், குடி எவ்வளவு பெரிய பாவம் அல்ல, நீங்கள் அதை ஏன் இவ்வளவு கண்டிக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்ப குடி ஒழுக்கமானது தானா? உங்கள் மகளுக்கு மணமகனை தேடுகிறீர்கள், 2 பேர் கிடைக்கிறாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி வேலை பார்க்காங்க. ஒருவர் கொஞ்சம் குடிப்பார், மற்றவர் குடிக்க மாட்டார். யாருக்கு பொன் கொடுப்பீர்கள்? குடிக்காதவனுக்கு. நீங்க குடிகாரரா இருந்தாலும் குடிக்காதவனுக்கு தானே பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஏன் என்று கேட்டேன். அது என்ன இருந்தாலும் ஒழுக்கம் என்ற ஒன்று வேண்டும் அல்லவா? அப்படியானால் மதுபானம் பண்ணுகிறது ஒழுக்கம் இல்லாது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லவா? ஆம் என்று சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 5:26 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்படியானால் குடிப்பது அது தவறானது என்று சொல்லி உங்களுக்கே தெரிகிறது. நமக்கு வருகிற மருமகன், நம்முடைய பிள்ளைகள் குடிக்கக்கூடாது, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தானே நினைக்கிறீர்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற அதை விட்டு நீங்கள் ஏன் விலகவில்லை என்று கேட்டேன். 4வது, போதை பழக்கங்கள்
கர்த்தருடைய நாமத்தின் சாட்சியை கெடுக்கிறது. ஆம், குடிகாரனாய் இருக்கிறவர், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர், அவ்வப்போது குடிப்பவர்கள், இவர்கள் எல்லாராலும் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஒருமுறை ஒரு தேவாலயத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கும் போது அங்கே இருக்கிற ஒரு முதியவர் சொன்னார், ஐயா, மனம் திரும்புதலை பற்றி நீங்கள் பிரசங்கிக்க இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், சபையை மூப்பவர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் குடிச்சிட்டு காணிக்கை எடுக்கிறான் ஐயா, காணிக்கை பையை சரியா பிடிக்க கூட அவனிடத்தில் தெம்பு இல்லை, அப்படியே தள்ளாடுகிறான். அந்த நிலையில் தேவாலயத்துக்குள்ளே வந்து காணிக்கையை எடுத்து இங்கே அதிகாரம் செலுத்தி திருவிருந்திலும் கலந்து கொண்டு போகிறான். எனவே அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் ஜெபித்துக் கொள்கிறேன் ஐயா. ஒன்று தெரியுமா, வேதாமத்திலே ஒரு வசனம் போட்டிருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன், அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். அப்படியானால் கர்த்தருடைய தண்டனை வரும் வரை ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம். கர்த்தர் நோக்கி பார்த்தால் பர்வதங்கள் புகையும், எதிர்த்து நிற்கிறவர்கள் அடங்கும். அவர் நோக்கி பார்க்கும் போது எல்லாம் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படும். இந்த மனம் மேட்டிமையோடு குடிகாரர்களாய் இருப்பவர்கள் கர்த்தர் தண்டிக்கும் முன்பதாக மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அடையுங்கரியை அடைவார்கள். நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபித்தோம். இன்றைக்கு அநேகருடைய சாட்சிகளை கெடுக்க பண்ணும்படியாக போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே துணிகரமாய் வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ, நீங்க குடிச்சிட்டு ஜாதி சங்கங்களிலோ லெட்டர் பேடு கட்சிகளிலோ தலைமைத்துவத்தை தேடி அங்கே போய் முட்டி மோதுங்கள். திருச்சபையிலே தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு முன்பாக பயப்படுகிறவர்கள், முன்மாதிரியாக இருப்பவர்கள், அவர்களுடைய சமூகத்துக்கு பயபக்தியோடு வர வேண்டும். ஒருவனும் தன்னை நீதிமான் என்று சொல்லி அவருடைய சமூகத்துக்கு வர முடியாது. அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவன் பாக்கியவான். சோழியநல்லூர் என்ற ஒரு பகுதியிலே ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற அந்த விசேஷ கருவியின் மூலமாக ஒரு கூட்ட மக்களை கூட்டி அவர்களுக்கு மனம் திரும்புதல் பாவமன்னிப்பு என்ற செய்தியை சொல்லிக் கொண்டு வந்தேன். அதில் 4 குடிகாரர்களும் இருந்தார்கள். அவர்கள் நான் சொல்வதையெல்லாம் அப்படியே தலை வணங்கி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அங்கே ஒருவர் சைக்கிளிலே கடந்து போனார். உடனே இவர்கள் அவரை வர சொன்னார்கள். ஐயா, நீங்கள் எங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லுகிறீர்கள், கடவுளுக்கு பயந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், இவருடைய பையில என்ன வைத்திருக்கிறார் பாருங்கள் என்று சொல்லி அவர் சைக்கிளில் தொங்க விட்டிருந்த அந்த பையை எடுத்து அதை திறந்து காட்டினார்கள். மதுபான பாட்டில்கள் இருந்தது. ஐயா, இவர் தேவாலயத்தில் உபதேசிக்கிறவர், அவர் இப்படி இருக்கிறார், இவரே எப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாம் சாமானியமானவர்கள், அப்படி இருப்பது அது சகஜம்தானே என்று சொன்னார்கள். அவர் எனக்கு முன்பாக தலையை குனிந்து கொண்டு நின்றார். நான் அவருக்கு அந்த பையை திருப்பி கொடுத்து, உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட காரணமாய் இருக்கிறீர்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு இவர்களை பார்த்து சொன்னேன், ஐயா, கர்த்தருக்கு முன்பாக மனம் திரும்பாத எல்லாரும் நரகத்துக்கு தான் போனோம். யாரா இருந்தாலும் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை அவர் மனம் திரும்பாவிட்டால் அவர் நரகத்துக்கு போவார். நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். அதுல மாற்றம் இல்லை. அவர் மோட்சத்துக்கு போனா தான் உங்களுக்கு மோட்சமா? கடைசியில எல்லாரும் போன பிறகு மோட்சத்துல என்ன சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நான் நரகத்துக்கு போறேன் என்று சொல்வீர்களா? யார் போனாலும் போகாவிட்டாலும் நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றல்லவா நாம் விரும்புவோம். அப்படியானால் அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. அவரும் தன்னை குறித்து ஒப்புவிக்க வேண்டும், நீங்களும் உங்களை குறித்து கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நானும் என்னை குறித்து கடவுளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படியானால் மோட்சத்துக்கு போவது மற்றவர்களை பார்த்தல்ல, மற்றவர்களால் அல்ல, தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதில் தான் இருக்கிறது. எனவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு உபதேசித்தேன். அநேகருக்கு முன்பாக இந்த மது பழக்கம் சாட்சியை கெடுக்கிறது. போதை பழக்கங்களிலிருந்து நாம் விடுபடாவிட்டால் கர்த்தருக்கு முன்பாக அவருடைய நாமத்தை தூசிக்க காரணமாய் மாறிவிடுகிறோம். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் முதலாவது இந்த மதுபானம் போதை ஆகியவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும்.
நம்மை பார்த்து மற்றவர்கள் இடரல் அடையாதபடிக்கு இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பரிசுத்த அப்போஸ்தலர்கள் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். ஆதியிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க இந்தியாவுக்கு வந்த மிஷனரிகளில் ஒருவராகிய ராபர்ட் டி நொபிலி என்பவர் இங்கே வந்து மக்களிடத்திலே ஒரு மனநிலை காணப்படுகிறது. அது மாம்சம் புசியாமல் இருப்பவன் உயர்ந்தவன், அதுக்கடுத்தது ஆடு சாப்பிடுறவன் கொஞ்சம் பாவி, மாடு சாப்பிடுறவன் அவன் இதை விட மோசமான பாவி, பன்னி சாப்பிடுறவன் அவன் இன்னும் பாவி. இப்படி உணவு பழக்க வழக்கங்களினாலே நாங்கள் உயர்ந்தவர்களா தாழ்ந்தவர்களா என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணுகிறோம் என்ற ஒரு மனநிலை இங்கே காணப்படுகிறது. வாய்க்கிலே போகிற எதுவும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்ற தேவகுமாருடைய வார்த்தையை இவர்களுக்கு சொல்வதை காட்டிலும் நாம் ஒரு வாழ்க்கை நெறியை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த மாம்சம் ருசியாமல் மதுபானம் பண்ணாமல் தனக்கென்று ஒரு வெஜிடேரியன் குக் ஒருவரை தேர்ந்து கொண்டு நான் தூய்மையான ஒரு ஒழுக்க நெறியை உடையவன், நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு வேதம் சத்திய வேதம், அதை பிரசங்கிக்க வந்தேன் என்று சொல்லி அநேகரை ஈர்த்து கொண்டார். அநேகர் வந்து அவர்களை கற்றுக்கொண்டார்கள். அப்படியானால் நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். எது ஒழுக்கம் என்று இந்த சமுதாயம் ஒத்துக்கொள்ளுகிறதோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய நாமத்தை பின்பற்றுகிறவன் இப்படித்தான் இருப்பான் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4:3 செல்ற வாழ்நாட்காலத்தில் நாம் பிரஜாதியார்களுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிராராதனையை செய்து வந்தோம். பேதுரு சொல்கின்றார், கடந்த காலம் தற்காலம். கடந்த காலத்தில் என்னவெல்லாம் செய்து வந்தோம்? மதுபானம் பண்ணி இருந்தோம். இப்பொழுது அப்படி அல்ல. அப்படியானால் இது ஒரு மறுபடியும் பிறந்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கின்றோம். இனி பழைய தீமையான காரியங்கள் நம்மிலே காணப்படக்கூடாது என்று அவர் சொல்லுகின்றார். நம்முடைய சாட்சி இந்த உலகத்திலே அநேகரை கர்த்தருக்கு நேராக வழிநடத்த வேண்டும். ஒரு சமயத்துல பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். அதிக கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. 2 குடிகாரர்கள் என்னோடு நெருங்கி அடித்து அந்த சீட்டில் உட்கார்ந்திருந்தார்கள். சரியா உட்கார முடியல. இருந்தாலும் அந்த நெருக்கத்திலே பஸ் போய் கொண்டிருக்கும் போது ஒரு தேவாலயத்தை கடந்து பஸ் போகும்போது இந்த 2 பேர்ல ஒருவன் எழுந்து தலை வணங்கி அந்த தேவாலயத்தை நோக்கி கும்பிட்டான். மற்றவன் உட்கார்றா, இவ்வளவு நெருக்கத்துல இவர் எதிர்த்து சாமி கும்பிடுறாராம் என்று அவனை சத்தம் போட்டான். உடனே அவன் சொன்னான், இயேசு இருக்கிறாரா, அவரை கும்பிடாம நம்ம போகக்கூடாது என்று சொல்லி இவன் சொன்னான். உடனே அவன், என்னடா இயேசு, நீயும் குடிச்சிருக்கிற நானும் குடிச்சிருக்கிறேன், 2 பேரும் குடிச்சிருக்கிறோம், இது என்ன இயேசு உனக்கு மட்டும் புதுசு? என்ன உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்படி நடந்துக்கோங்கப்பா, இப்படி நடக்காதீங்கப்பா என்று சொல்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இப்படி நடந்துக்கோங்க என்று சொல்லுகிறதற்கு ஒரு வேதம் இருக்கிறது. எனக்கு அதெல்லாம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா நீயும் குடிக்கிற நானும் குடிக்கிறேன், 2 பேரும் பழக்க வழக்கங்கள்ல ஒன்னாத்தானே இருக்கிறோம் என்று சொன்னான். அப்பொழுது வேதத்தையும் கிறிஸ்தவத்தையும் அவன் எப்படி நினைக்கிறான் பாருங்கள். இப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்லுவதற்கு ஆள் இருக்கான், வேதம் இருக்கான். பிரஜாதியாரின் பார்வையிலே கர்த்தருடைய நாமத்தை குறித்த பயம் இருக்கிறது. ஆனால் நீ அப்படி நடந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் அவனிடத்தில் இருக்கிறது. நான் கர்த்தரை எப்பொழுது வேண்டிக் கொண்டேன், மற்றவர்கள் இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும் அல்லவா, அப்படி இருக்கவில்லையே என்று எங்களை நோக்கி பார்க்கிறார்களே ஆண்டவரே, நாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டுமே என்று வேண்டிக் கொண்டேன். இன்னொரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு வேத கோயிலுக்கு வெளியே உள்ள கிரவுண்ட்ல கொஞ்சம் பேர் இருந்து சூதாடி கொண்டிருந்தார்கள். நிறைய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் தேவகுமாரை அறிவிப்பதற்கு அந்த விசேஷ கருவியோடு போய் உட்கார்ந்து அவர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி கர்த்தருடைய வேதத்தை குறித்து அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அந்த கருவியை பார்ப்பதற்காக எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது பின் டிராப் சைலன்ஸ்ல மெசேஜ் போய் கொண்டிருக்கும் போது ஒரு குடிகாரன் அங்கிருந்து எட்டி பார்த்து, அங்க என்ன நடக்கிறது, ஏன் அங்க கூட்டம் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அப்பொழுது இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலே ஒருவன், சும்மா இரு, ஐயா முக்கியமான ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், தேவகுமாரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார், நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவன் சத்தம் போட்டு அவனை அதட்டினான். உடனே அவன் சொன்னான், என்னடா இயேசு, நீயும் நானும் ஒன்னாத்தானே இருக்கிறோம்,
ஒன்னா தர குடிச்சிட்டு வந்தோம், நீ மட்டும் என்னமோ பரிசுத்தமான மாதிரி சொல்ற. நீ தெளிவா இருந்தன்னா நீ எனக்கு இயேசுன்னு சொல்லலாம், நீயே குடிகாரன் என்று சொல்லி அவனை பார்த்து சொன்னான். அவன் இருக்கலாண்டா, ஆனா அமைதியாரு, இப்பொழுது அவர் சொல்வதை கேட்போம் என்று சொல்லி அவனை அமைதிப்படுத்தினான். அமைதிப்படுத்தி விட்டு என்று சொன்னான், ஐயா அவன் சொல்வது உண்மை, ஒருவேளை நான் ஒரு குடிகாரனாய் இல்லாமல் இவனுக்கு முன்மாதிரியாக இங்கே இருந்திருந்தேன் என்றால் இப்பொழுது நான் சத்தம் போட்டு அவனை அதட்டும் போது நன்றாகவே அதட்ட முடியும். ஏன்னா நான் மாடலா இருக்கேன். ஆனா நானும் இவர்களிலே ஒருவனாக, குடிகாரனாக, வேலை வெட்டி செய்யாமல் திரிகிறவனாக இங்கே இருந்து விட்டேனே, அதனால அவன் சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறானே என்று சொல்லி அவன் அப்படியே கண்ணீர் விட்டான். அப்பொழுது நான் சொன்னேன், இப்பொழுது நீ மனம் திரும்புவதற்கு இடம் இருக்கிறது, நீ மனம் திரும்பி அவரை பிடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக எல்லா தீமைகளையும் விட்டு விலகி கர்த்தருக்கு முன்பாக மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கும்படிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டம். நாம் குறை சொல்வதற்கோ மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்கோ அல்ல, முன்மாதிரியான ஒரு ஜீவியத்தை நடத்தி விழுந்து போகிற அநேகரை கர்த்தரத்தை திருப்பும்படிக்கு நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இது போன்ற தீமையான காரியங்களில் இருந்து நாம் விலக வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொன்னேன். சரி என்று அவன் ஒத்துக்கொண்டான். கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் பண்ணி அவனை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்து வந்தேன். போதை பழக்க வழக்கங்களினால் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தீமைகள் இருக்கிறது. நாம் சாட்சியாக வாழ முடியாதபடிக்கு தடங்கள் இருக்கிறது. எனவே நாம் கர்த்தருக்காக என்ன செய்தாய்? கர்த்தரின் நாமம் தூசிக்கப்பட நீ காரணமாய் கொண்டிருக்கிறாயே, அதை விட்டு விட்டு வெளியே வா என்று சொல்லி இன்றைக்கு போதைக்கு அடிமையா இருக்கிற அநேக சகோதரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீ பெரிய காரியங்களை சாதிக்கும்படி கர்த்தர் உன்னை சொல்லவில்லை. மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். கொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி தேவகுமாரனை பிடித்துக் கொள்வோம். மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருந்து நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.